வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் ஒரு அற்புதமான போதனையை நாம் ஆரம்பித்தோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், நமக்கு ஒரு அற்புதமான தேவன் இருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த காலை வேளையிலே பல காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். வேலை எப்படி கிடைக்கும், வருமானம் எப்படி வரும், குழந்தை எப்படி பிறக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், இது போன்ற பல கவலைகளை பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் செய்ய என்னாலே முடியும். இந்த வியாபாரத்தில் உன்னை முன்னேற்ற என்னாலே முடியும். இந்த தொழிலிலே ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க, லாபத்தை கொடுக்க என்னாலே முடியும். குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க என்னால் முடியும். ஊழியத்தில் மிகப்பெரிய வெற்றியை என்னால் தர முடியும். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாம் கூடும் என்று அவர் சொல்லுகிறார். பல நேரங்களில் பாருங்கள், நம்ம ரொம்ப கலங்கி போயிடுறோம். சில காரியங்களை முயற்சி செய்கிறோம், சிலதுக்காக விருப்பப்படுகிறோம். இப்படி இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த வேலை கிடைச்சா எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், திருமணமானா என் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். வேலை கிடைக்க மாட்டேங்குது, திருமணம் நடக்க மாட்டேங்குது, நம்ம திட்டமிடுகிற காரியங்கள் தள்ளி போகிறது, ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாமல் போகிறது, நம்ம செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாகிறது. அது மாதிரி தெரியுது, நமக்கு தோன்றுகிறது, எல்லாம் வீணாகிற மாதிரி தோன்றுகிறது. என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு பெரிய வெற்றி சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு பெரிய வெற்றியும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களோட கூடாத காரியம்தான், ஆனால் தேவனால நிச்சயமா கூடும். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன்னு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், நம்ம ஆராதிக்கிற தேவனால எல்லாம் கூடும். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், எத்தனை ஆண்டு வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரால் குணமாக்க முடியும் என்பதை பார்த்தோம். ரெண்டாவதுல, வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், சவால்கள், தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து, அதையெல்லாம் உடைத்தெறிந்து, நம்முடைய தடுமாற்றங்களை எல்லாம் விலக்கி, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன லட்சியத்தை வைத்திருக்கிறோமோ அந்த லட்சியத்தை சென்று அடைவதற்கு தேவன் உதவி செய்வார். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் பார்த்தோம். ஏன்னா நமக்கு எதிராக ஒரு சக்தி வேலை செய்து கொண்டே இருக்குது. தொடர்ந்து நமக்கு எதிராக ஒரு சக்தி வேலை செய்து கொண்டே இருக்குது. நம்மளை முன்னேற விடாமல், நம்மளை செழிக்க விடாமல், நம்மளை ஆசீர்வாதமாக வாழ விடாமல், நிம்மதியாக வாழ விடாமல் செய்யணுன்றது தான் அந்த எதிர் சக்தியினுடைய விருப்பம், பிசாசினுடைய நினைப்பு. அதுதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பல நேரங்களில் நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது, ஆண்டவரே எங்களால் முடியல, எங்களுக்கு உதவும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாக அந்த சூழ்நிலைகளிலே நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது நம்ம பார்த்தோம், உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சமே போதுமானதா இருக்கிறது, கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக செய்வார். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், 7 அப்பம் ஒரு சில மீன்கள் வைத்து 4000 பேர் கர்த்தர் போஷிக்கிறார். அவர்கள் திருப்தியாக சாப்பிடுகிறார்கள், மீதமும் எடுக்கிறார்கள். கடினமான காரியத்தெல்லாம் அவர் ரொம்ப லகுவாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கடினமான பகுதிகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா, கடினமான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா, வாழ்க்கையிலேயே இதுதான், என் வாழ்க்கையிலே இதுதாங்க ரொம்ப கடினமான பகுதி, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர், இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் என்னோட வாழ்க்கையில் ஏற்பட்டதே கிடையாது, இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்களா, நான் சொல்கிறேன், கர்த்தர் அது எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை தருகிறார், வேலையில் ஒரு பெரிய வெற்றியை அவர் தருவார். நிச்சயமா நீங்கள் அந்த வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அந்த கம்பெனியை கர்த்தர் மேலோங்கி வளர செய்வார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கு இன்னும் ஒரு சில காரியங்களை அதை தொடர்ந்து நாம பார்க்க போறோம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை திருப்போம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மார்க்கு 9:17 18 வரைக்கும். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை
எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். பிரியமானவர்களே, இந்த லூக்கா 1:37 நம்ம வாசித்தோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்ம வாசித்தோம் இல்லையா? அதுக்கும் இந்த வேத பகுதிக்கும் என்ன சம்பந்தம்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய விடுதலைக்காக பல இடங்கள்ல சுற்றி அலைகிறான் பாருங்க. எக்கச்சக்கமான இடங்களுக்கு போறான். ஏன்னா இந்த பிள்ளைக்கு விடுதலை வேணும். இந்த பிள்ளை பிசாசு பிடித்தவனா இருக்கிறான். சின்ன வயசுல இருந்து அது தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது. அவனை கொல்லும்படி அநேகம் தர அலைக்கழிக்கிறது. அவனை எங்க பிடிச்சாலும் அவனை அலைக்கழிக்கிறது. அவன் பல்லை கடித்து நுரை தள்ளி மிகவும் சோர்ந்து போகிறான். அவனை ஒரு முறுக்கி எடுக்கிறது. அந்த பிசாசு அவனை ரொம்ப வாட்ட ஆரம்பிக்கிறது. இவன் பாருங்க, இந்த மகனுடைய விடுதலைக்காக சுகத்துக்காக பல இடங்களுக்கு செல்லுகிறான். கடைசியில சீஷர் இடத்துலயும் வரான். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் இடத்துல வரான். சீஷர்கள் இடத்துல வந்தாலும் அவங்களாலும் அதை சுகப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. அப்ப பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்னன்னா, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பல இடங்களுக்கு போன பிறகும் உங்களை விட்டும் குடும்பத்தை விட்டும் போகாத பிசாசு இயேசுவால் துரத்தப்பட்டு விடுதலை உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறார். நிச்சயமா விடுதலை உண்டாகும். பாருங்க, இந்த காலத்தில் நிரந்தர விடுதலையை இயேசு நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை அவருடைய குடும்பம் பிசாசுனால பாதிக்கப்பட்டிருக்கதா, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா, குடும்பத்தை உள்ள பிரிவினை இருக்கா? பாருங்க, குடும்பம் ரொம்ப அற்புதமான ஒன்று. தேவன் நமக்கு ஒரு சின்ன யூனிட் குடும்பம் அதை உண்டு பண்ணியிருக்கிறார். பாருங்க, இந்த குடும்பத்தில் வெறும் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா அம்மா 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 பேருக்குள்ள 4 விதமான எண்ணங்கள் வரும். இந்த 4 பேருக்குள்ள பிரிவினையை பிசாசு ஏற்படுத்துவான். ஒருத்தர் மேல ஒருத்தர் விரோதத்தை உள்ளே பகையை மூட்டுவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போக ஆரம்பிக்கும். பாருங்க, அன்பு ஒன்றுதான் மிக சிறந்த ஒரு வழியாக இருக்கிறது. குடும்பத்துல சமாதானம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கணும். சமாதானமாக இருக்க வேண்டும் குடும்பம். பாருங்க, வெளியே எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு குடும்பத்தை உள்ளதான் வரும், வீட்டுக்குள்ளதான் வரும். சமாதானமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு வந்து அங்க ஒரு பெரிய சச்சரவு. மனைவியோடு அல்லது கணவனோடு ஆசையா பேசலான்னு தான் கணவனை மனைவி உட்கார்றாங்க. ரொம்ப அன்பா அந்யோன்யமா ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லி கணவனை மனைவி என்ன பண்றாங்க, அங்க உட்கார்றாங்க பாருங்க. ஆனா ஒரு 2 நிமிஷம் பேசும்போது சண்டை ஆரம்பிச்சிடுது. என்னமோ ஒன்று பேச்சுவார்த்தையில வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சும்மா லேச ஆரம்பிக்கிற சண்டை பிரிவினை வரைக்கும் போக ஆரம்பிக்குது. அவ்வளோ ஒரு பெரிய சண்டையாக பிரிவினையாக மாறுகிறது. ஏன்னா குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்று பிசாசு விரும்புறான் பாருங்க. நாம நல்லா இருந்தா கூட அவன் குடும்பத்தை பிரிக்கணும்னு விரும்புறான். குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். பாருங்க, நாம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்துல இருக்கிற சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அதுவும் பிரச்சனையா இருக்குது. ரட்சிக்கப்படாத மக்கள் மூலமா நமக்கு ஏகப்பட்ட துன்பங்களும் துயரங்களும் வர ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட பிரிவினைகளை அவன் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறான். சண்டைய கொண்டு வருகிறான், அடிக்கடி சண்டைய கொண்டு வர்றான். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, எப்ப பார்த்தாலும் கூக்குரல், எப்ப பார்த்தாலும் பிரிவினை, எப்ப பார்த்தாலும் அங்க ஒரு பெரிய ஒரு கோபம் பகை அங்க நிலவுகிறதை நம்ம பார்க்கிறோம். குடும்பத்துல சமாதானம் இல்லை, பிரிவினை இருக்கு, ரொம்ப அடிக்கடி சண்டை வருது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழவே பிடிக்க மாட்டேங்குது, பேசாம செத்து போயிடலாம் மாதிரி. அப்படி ஒருவேளை நீங்க யூடியூப்ல ஃபேஸ்புக்ல கூட பார்த்து கொண்டுக்கலாம். அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வருகிறது அப்படின்னு சொன்னா அது பிசாசு கொடுக்கிற எண்ணங்கள் பாருங்க. பல நல்ல குடும்பங்கள் கூட இந்த மாதிரி எண்ணங்களால மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்தித்து இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நல்லா போயிட்டு இருக்கோம் குடும்பம், திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டா போயிடலாம் மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஏற்பட்டுருக்குது உங்களுக்கு. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், வீட்டை விட்டா ஓடி போயிடணும், நம்ம வீட்டிலே இருக்கவே கூடாது, இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இது நமக்கு செட் ஆகாது, எங்கேயாவது போயிடணும் நம்ம, அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பிசாசு கொண்டு வருகிறான் பாருங்க. எங்க போனாலும் இதெல்லாம் சரியாக மாட்டேங்குது. மனதில் ஒரு அமைதி இருக்க மாட்டேங்குது பாருங்க. மனதில் அமைதியும் சமாதானம் வேணும்னா கர்த்தர் மேல அவ்வளோ நம்முடைய மனது பற்றுதலாம் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சமாதானத்தை அவர் வாக்கு பண்றாரு.
இவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளை பின்னாடி ஓட வேண்டியதா இருக்குது. தகப்பன் டெய்லி இந்த பிள்ளை என்ன ஏஞ்சி எங்கேயாவது போயிடுமா, தீயில விழுந்துருமா, தண்ணியில விழுந்துருமா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறான். அந்த பிள்ளை என்ன ஆகுமோ. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் தீயிலும் தண்ணியிலும் விழுறதில்ல. நம்ம என்ன பண்றோம், யோசிக்கிறோம், பிள்ளை தனியா போதே, ஏதாவது கெட்ட பழக்கங்கள்ல சிக்கிடுமோ, இந்த உலகத்துல ஆசாபாசங்கள் உள்ள போயிடுமோ, ஒருவேளை இந்த என்னோட பிள்ளையை யாராவது ஏமாத்திடுவாங்களோ, என் பிள்ளைக்கு எதிராக திட்டமிட்டு யாராவது அவளை வஞ்சித்து விடுவார்களோ, இந்த பிள்ளையை நண்பர்கள் கெடுத்து விடுவார்களோ போன்ற அப்படிப்பட்ட ஒரு பதட்டம் எப்பவுமே நம்முடைய பெற்றோர்களாகிய நம்முடைய இருதயத்துல இருக்கு. பிள்ளைகளை பற்றினான ஒரு அக்கறையினால நம்ம அவர்களை பற்றி கவலைப்படுறோம், கலங்குறோம். வெளியே போனா கூட போன் பண்ணி எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறோம். எப்ப வரும் வீட்டுக்கு, சீக்கிரமா வா, உடனே வா, பத்திரமா வா, காலம் கெட்டு கிடக்குது அப்படிங்கிறோம். பாருங்க, இயேசுவின் இடத்துல வரும்பொழுது ஒரு பெரிய விடுதலையை அவர் தருகிறார். நம்முடைய பிள்ளைகள் இயேசு தொட முடியாத தூரத்துக்கு போகவே முடியாது. அவங்க எவ்வளவு தூரம் போனாலும் சரி, கர்த்தர் அவர்களை தொட்டு மீட்டு ரட்சித்து அவர்களை மறுபடியுமாய் நம்முடைய குடும்பத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். குடும்பத்துக்கு சமாதானத்தை தருவார். அப்ப எத்தனை இடங்களுக்கு போயும் சுகமாகாத காரியங்கள்லாம், விடுதலை ஆகாத காரியங்கள், ஆக முடியாத காரியங்கள்லாம் இயேசு வரும்பொழுது நிச்சயமாக, இயேசுவின் இடத்துல வரும்பொழுது நிச்சயமா சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். தேவனால முடியாதது காரியம் எதுவுமே இல்லை. நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை பற்றி, இந்த தகப்பனை போல உங்கள் பிள்ளைகளை பற்றி ஏதாவது உங்களுக்கு கவலை இருக்குமானால் அந்த கவலைகளெல்லாம் தூக்கி எறியுங்க. பிசாசு நீங்க கவலைப்படணும்னு விரும்புறான் பாருங்க. ஏன்னா கவலைப்படுறதுனால ஒன்றும் யாரும் ஒரு சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவே முடியாது. கவலைப்படுறதை விட்டுட்டு இயேசுவண்டை வருவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளையை நன்றாக போதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. கடவுளோட வார்த்தைகளை அவர்களுக்கு போதிங்க. அவர்கள் ஆச்சரியப்படுற விதத்துல கர்த்தருடைய வார்த்தை எடுத்து போதிங்க. அதுக்கு நம்ம நல்லா முதல்ல வேதாமத்தை நல்லா வாசிக்கணும், நமக்கு நல்ல வசனங்கள் தெரியணும். அப்பதான் பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும் பாருங்க. அப்ப இந்த பிள்ளைய பெற்ற இந்த தகப்பனுடைய மனம், இருதயம் எப்படி இருக்கும் பாருங்க. எப்போ எங்கேயாவது போய் எப்படியா நம்ம கொஞ்சம் கண்ணாசந்தா கூட செத்து போயிடுவோன்ற மாதிரி ஒரு பயம் எப்பவுமே அவனுடைய உள்ளத்துல இருக்குது. 19ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததி, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததி, எவ்வளவு நாள் நான் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிறாரு. எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. பாருங்க, விடுதலையின் ஊழியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எக்ஸ்பெக்ட் பண்ணணும், எதிர்பார்க்கணும். கர்த்தர் பெரிய பெரிய வியாதிகள் இருந்த மக்களை விடுதலை ஆக்கிறத, நம் மூலமாக அந்த விடுதலையை கொடுப்பதை நாம் என்ஜாய் பண்ணணும் பாருங்க. போய் ஜெபம் பண்ணணும், போய் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் 20ஆம் வசனம் சொல்றது, அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலை கழித்தது. அவன் தரையில விழுந்து நுரை தள்ளி புரண்டான். இந்த அப்பாக்கு எவ்வளவு அவமானமா இருந்துரும் பாருங்க. வாலிப பையன் அவன் அந்த பிள்ளை கீழே விழுந்து தரையில புரண்டு நுரை தள்ளி புரண்டா எப்படி இருந்திருக்கும்? அந்த அப்பாக்கு எப்படி இருந்திருக்கும்? அவமானமா இருந்திருக்கும் இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் சேஷ்டை பண்ணா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அந்த அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அவமானம். யாராவது ஒருத்தர் விடுதலை ஆக்கிட மாட்டாங்களான்னு சொல்லி சொல்ற இடத்துக்கெல்லாம், ஜனங்க சொல்ற இடத்துக்கெல்லாம் போனார். கடைசியில் இயேசுவின் இடத்துல அவர் வருகிறார். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாக்கி எத்தனை காலம் ஆயிற்று என்று கேட்டார். சின்ன வயசுல இருந்து இருக்குதுங்க அப்படிங்களா. இவனை கொல்லும்படிக்கு அநேகந்தரம், ஒரு முறை 2 முறை இல்லை, நிறைய முறை அவனை தீயிலும் தண்ணீரும் தள்ளிட்டு, நீர் ஏதாவது நம்ம செய்யக்கூடுமானால் ஏதாவது பண்ணுங்க எங்களுக்கு. முதல்ல விடுதலைக்காக, சுகத்துக்காக யார்கிட்டயாவது போயிருந்தா கண்டிப்பா சுகமாயிடும்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி போயிருப்பான். நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஆனா நிறைய பேர்கிட்ட போய் நம்பிக்கை குறைஞ்சினே போயிடுச்சு. எவ்வளோ பேர்கிட்ட போனங்க, எவ்வளோ முறை இவனை தீயிலும் தண்ணியிலும் தள்ள அது முயற்சி பண்ணுது. நீங்க உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படின்றார். அந்த நிலைமைக்கு வந்துட்டார் அவரு. எங்க மேல மனது இருக்கணும், எங்களுக்கு உதவி செய்யணும், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து அந்த தகப்பன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசு அவனை நோக்கி கேட்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படிங்கிறாரு. அவர் எப்படி சொல்றாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படிங்கிறாரு. விசுவாசிக்கணும். என்னன்னு விசுவாசிக்கணும்? தேவனால எல்லாம் கூடும். எவ்வளவு பேர்கிட்ட நான் போயிருக்கலாம், விடுதலை பெறாமல் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இயேசுவின் இடத்துல வந்திருக்கிறேன், இங்க ஒரு மாபெரும் விடுதலை நிச்சயமா எனக்கு உண்டாகும். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஆகவே நான் விசுவாசிக்க போறேன். இயேசுவின் இடத்துல வந்துட்டேன். இன்னைக்குதான் கடைசி நாள்.
இந்த பிரச்சனை இன்னோட முடிஞ்சு போச்சு, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காலம், முடிவு காலம் வந்துடுச்சு. அதனால இனிமேல் நான் கஷ்டப்பட போறது கிடையாது, இனிமேல் நான் வருத்தப்பட போறது கிடையாது, இனிமேல் நான் பயத்துல வாழ போறது கிடையாது, இனிமேல் நடுக்கத்துல வாழ போறது கிடையாது, இனிமேல் என் பையனை குறித்து, என் பிள்ளையை குறித்து, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து நான் பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் இடத்துல வந்துட்டேன், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்ப அவர் என்ன விசுவாசிக்க சொல்லுகிறார், நான் என்ன பண்ண போறேன், விசுவாசிக்க போகிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படிங்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுது. அதே போல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லிடுது. முழு வேதாகமத்திலையும், இந்த முழு வேதாகமத்திலையும் 2 பேரை பத்தி மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லிடுது. கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று மட்டும் இல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்குது. நான் சொல்றேன், நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிக்கணும். என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குடும்பம் சமாதானமா இருக்கும், என் குடும்பம் வாழ்ந்திருக்கும், என் குடும்பம் தாழை தோங்கி வளரும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும், என்னுடைய குடும்பம் செழிப்பா இருக்கும், என்னுடைய குடும்பத்தினுடைய தரித்திர காலகட்டம் முடிஞ்சு போச்சு, ஏன்னா இயேசுவின் இடத்துல வந்திருக்கிறேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட நான் வந்திருக்கிறதுனால இன்னைக்கோட என் பிரச்சனைக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, என்னால எல்லாமே முடியும், பார்த்து என்னால முடியாதது எதுவுமே கிடையாது, ஆனா என்னால எல்லாம் முடியும்ன்றதை நீ விசுவாசிக்கணும், அப்ப உனக்கும் அதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறாரு. நான் சொல்றேன், இயேசு இடத்துல வந்தா ஒரு மிகப்பெரிய விடுதலை நமக்கு நிச்சயமா இருக்கிறது. பல குடும்பங்கள்ல இந்த விடுதலை இல்லாம இருக்குது. பல குடும்பங்கள்ல பொருளாதாரத்துல விடுதலை வேணும், பல குடும்பங்கள்ல மரண பயத்துல இருந்து விடுதலை வேணும், பல குடும்பங்கள்ல ஆஸ்திகள்லாம் திரும்ப பெறதுல ஒரு பெரிய விடுதலை வேணும், பல குடும்பங்கள்ல குடும்பத்திலேயே ஒரு பெரிய நிம்மதி வேணும், சமாதானம் வேணும். அது இல்லாம இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அவரால் எல்லாமே முடியும், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப அவர்கிட்ட வரும்பொழுது ஒரு மாபெரும் விடுதலை நிச்சயமாக நமக்கு இருக்கிறது. அடுத்தது, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை தான் அடிப்படையாக வச்சு நாம இன்றைக்கு பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். 2 வார்த்தை பாருங்க, சொல்லியபடி, உரைத்தபடி. அவர் என்ன சொல்றாரோ அதை நிச்சயமாக அவர் செய்து முடிக்க முடியும். அவர் சொல்றத கண்டிப்பா செய்வார், செய்து அருளினார். என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் முதிர் வாய்ந்தா இருக்கும்போது சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் எவ்வளவு வயசு பாருங்க, 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய், 99 வயசு தாண்டிட்டாரு அப்படின்னா 100. சாராளுக்கு 80 வயசு, அவளுக்கு 100, இவளுக்கு 80. இந்த நேரத்துல கர்த்தர் என்ன பண்றாருன்னா, சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான். அதாவது தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்ன முடியும், அவரால் என்ன முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது, முதல்ல அவர் நம்மளை விடுதலை ஆக்குறார், பாவத்துல இருந்து விடுதலை ஆக்குறார். ஏன்னா கர்த்தருடைய ஆவியான எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டுன்னு பார்த்தோம். 2வது, நம்முடைய வாழ்க்கையில பல தடைகள், பல இன்னல்கள், நெருக்கடிகள் பிசாசு கொண்டு வரலாம். நம்ம ஒரு லட்சியத்தை வச்சிருக்கிறோம், அந்த லட்சியத்தை அடைய முடியாதபடி பிசாசு பல தடைகளை கொண்டு வரான். அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து நாம் நியமித்திருக்கிற கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நோக்கி வெற்றிகரமாக நாம் செல்வதற்கு தேவன் எல்லா தடைகளும் மாற்றி நமக்கு அதை அடைய உதவி செய்கிறார். கண்டிப்பா நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாருக்கும் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அதே பிஸ்னஸ் இன்னொருத்தர் பண்ணால் அதெல்லாம் நல்லா வாய்க்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் நிறைய தடைகள் நமக்கு வரும். ஜானியர்னா மோனம் சறுக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம செஞ்சால் மட்டும் ஏன் அந்த மாதிரி ஆகுது? ஏன்னா நம்மகிட்ட பணம் இருக்கக்கூடாதுன்னு பிசாசு விரும்புகிறாங்க.
உங்ககிட்ட பணம் இருந்தா 4 பேருக்கு பைபிள் வாங்கி கொடுப்பீங்க. உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா ஏதாவது திருச்சபையை கட்டுவீங்க. உங்ககிட்ட பணம் இருந்தா சுவிசேஷ கூட்டத்தை நடத்துவீங்க. உங்ககிட்ட பணம் இருந்தா சபையை கட்டுவீங்க. கத்துக்காக ஏதாவது செய்வீங்க இல்லையா? கண்டிப்பா. அதனால தான் அந்த தடையெல்லாம் வருது. இப்ப நம்ம என்ன பண்றது? கர்த்தரை நம்பணும். என்ன நம்பணும்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் தடைகளை உடைக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கும் பொழுது அந்த தடுமாற்றத்தை எல்லாம் நீக்கி அந்த லட்சியத்தை நாம் சென்று அடையும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாரு. மூணாவது என்ன பார்த்தோம்? மூணாவது நம்ம பார்க்கும்பொழுது அவர் நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அவர் ஆசீர்வதித்து பெருக பண்றாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த 3 காரியங்களை பார்த்தோம். 4வது தான் இப்போ நம்ம பார்த்தோம். எங்க போயும் சரியாக முடியாத பிரச்சனைகள்லாம் இயேசு சரி பண்ணுகிறவராய் இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருமணமாகி எத்தனை வருடமானாலும் கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு உலகத்துல. கல்யாணம் பண்ணிடுறாங்க, கல்யாணம் ஆகிறதே கஷ்டமா இருக்குது. கல்யாணம் பண்ணிடுறாங்க, என்னமோ ஒன்று பார்த்து ஆளை பார்த்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை பிறக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் குழந்தை பாக்கியன்ற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதை. ஆனா இங்க கர்த்தர் பாருங்க, 100 வயது ஆபிரகாமுக்கும் 80 வயது சாராளுக்கும் ஒரு பிள்ளை பேற்றை கொடுக்கிறார். பிள்ளை பிறக்கும்படி செய்கிறார். நான் சொல்றேன், இந்த காலை வெளியிலே இந்த பிரசங்கத்தை ஒருவேளை நீங்க யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பார்த்து கொண்டிருக்கலாம், இல்ல ரீல்ஸ்ல பார்த்து கொண்டிருக்கலாம், யூடியூப் ரீல்ஸ்ல பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, திருமணமாகி எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளைக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் அந்த பிள்ளை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த பிள்ளை உங்களுக்கு தருவார், நிச்சயமா தருவார். பிசாசு இந்த பிள்ளை பிறப்ப தடுக்கிறான் பாருங்க. குழந்தை பிறக்கிறத பிசாசு தடுக்கிறான். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ பாருங்க, அவள் பிள்ளையே இல்லாம இருக்குது. என்னென்னமோ முயற்சி பண்றாங்க, ஒன்னும் நடக்கல, பிள்ளை பிறக்கல. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது அப்படின்ற நம்ம வாசிக்கிறோம். அந்த அன்னாளுடைய கணவர் பார்த்தீங்களா, அன்னாள் அவ்வளவு நேசிக்கிறார். ஏங்க 10 பிள்ளைகளை பார்க்கல, நான் உனக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா அன்னாள் இல்ல, எனக்கு ஒரு பிள்ளை வேணும், கர்த்தர் தருவார் என்ற ஒரு பெரிய விசுவாசத்தோட நம்பிக்கையோடும் தேவாலயத்துக்குள்ள வந்து கர்த்தரை நோக்கி மன்றாடுகள, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தர வேண்டும். அவள் ஜெபிக்கிறாள் பாருங்க, கர்த்தரை நோக்கி. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று எனக்கு தெரியும், எனக்கு ஒரு பிள்ளை தரணும் அப்படின்னு சொல்லி இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள் பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 19ஆம் வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். The Lord remembers Hannah. கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆளுங்க. அவர் இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினார், தம்முடைய வார்த்தையின் வல்லமினால உண்டாக்கினவர். அவ்வளவு பெரியவர் அவர். அன்னாள் எங்கேயோ ஒரு ஊர்ல, அவ ஒரு சின்ன ஊர்ல அவ இருக்கிறா. ஏதோ ஒரு சர்ச்சில் அவ ஜெபம் பண்றான், தேவாலயத்துல ஜெபம் பண்றா. கர்த்தர் அவளை நினைந்தருளினார், அன்னாளை நினைந்தருளினார். 20ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு, இங்க பாருங்க எவ்வளவு அற்புதமா இருந்த வார்த்தை. சில நாள் சென்ற பின்பு. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், ஐயோ எவ்வளவு நாளுங்க வெயிட் பண்றது, எத்தனையோ வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இது நடக்காதா? குழந்தை பிறக்குதுன்றது வெறும் பிசிக்கல் பேபி மட்டும் கிடையாது. நம்ம ஒரு கனவை வச்சிருப்போம், நம்ம ஒரு தரிசனத்தை வச்சிருப்போம், வாழ்க்கையில இதை சாதிக்கணும், இதை விடக்கூடாது, இதுக்காக தான் கடவுள் என்ன அழைச்சிருக்கிறாரு, இதுக்காக தான் நான் மனுஷனாவே பிறந்திருக்கிறேன், இந்த காரியத்தை நான் செய்யாம நான் கர்த்தர்ட்ட போக மாட்டேன், இந்த ஊழியத்தை நிறைவேற்றாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தரிசனம் ஒரு கருவை போல இருக்கலாம் பாருங்க, உண்டாயிருக்கலாம். பிள்ளை பறக்கவே இல்லை, அந்த காரியங்கள் இன்னும் நிறைவேறவே மாட்டேங்குது, பல தடைகள் வருது. அந்த தரிசனத்தை கெடுக்கும்படி, அந்த தரிசனத்தை இல்லாமல் பண்ணும்படி பல தடைகள் வருது. பிசாசு பல தடைகளை கொண்டு வருகிறான். பல வருஷங்களா காத்து கொண்டே இருக்கிறோம். கத்துட்டு ஜெபம் பண்றா பாருங்க அன்னாள். எவ்வளவு நாள்னா சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பிசாசு கர்ப்பத்தை தடுக்கிறான்.
பிசாசு பிள்ளை பெறுவதை தடுக்கிறான். ஏன் தடுக்கிறான் பாருங்க. இந்த சாமுவேல் மட்டும் பிறந்தில்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும்? இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய தீர்க்கதரிசி இருந்திருக்க மாட்டாங்க. ஹலோ, எவ்வளவு மோசம் பாருங்க. இந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாம மோசேனுடைய பெற்றோர் பிள்ளைய 3 மாசம் வரைக்கும் ஒளிச்சு வைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும்? இந்த பிள்ளைகள் பிறக்கிறத கடவுள் விரும்புறாரு. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்குள்ள மிகப்பெரிய லட்சியங்களை வைக்கிறார், மிகப்பெரிய நோக்கங்களை வைக்கிறார், மிகப்பெரிய கடவுளுடைய திட்டங்களை வைக்கிறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டங்களை வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் வேற 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 தாளந்துகளை கொடுத்து அவர்கள் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஒருத்தருக்கு வந்து இசைக்கருவிகள் நல்லா வாசிப்பாங்க, சிலர் நல்லா பாடுவாங்க, சிலர் வந்து நல்ல டான்ஸ் ஆடுவாங்க, சிலர் வந்து நல்லா பேசுவாங்க, சிலர் வந்து நல்லா குக் பண்ணுவாங்க, சமைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு விசேஷத்தை தன்மை இருக்கு, கடவுள் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த விஷயத்துல அவங்க முன்னேறாதபடி பிசாசு பல தடைகளை கொண்டு வருகிறான், டிலே பண்றான். ஏன் டிலே பண்றான்? நம்ம காத்திருந்து கடவுள் இதை செய்வாரு 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 நம்பி 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 நம்ம சோர்ந்து போய் அட போங்க இது கடவுள் செய்ய மாட்டார் என்று விட்டுணுன்ட்டு அவன் விரும்புறான் பாருங்க. அண்ணாள் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. அண்ணால கடவுள் நினைக்கிறாரு. நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இந்த மனுஷன் சொல்றாரு, இதை நான் விசுவாசிக்கணும்னு சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன். நான் பல திட்டங்களை வச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்து முடிக்கணும், என்னுடைய வாழ்நாள் காலங்களில் இதெல்லாம் நான் கண்ணில் பார்க்கணும்னு நான் திட்டமிட்டு வச்சிருக்கிறேன். இந்த காரியங்கள் என்னோட கண்ணு முன்னாடி நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க, இருதயத்தில் விசுவாசிங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிங்க. கர்த்தர் நினைப்பாருங்க கண்டிப்பா உங்களை. கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்களோட வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீங்க செய்யற பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி, அசுர வளர்ச்சியை கொடுப்பாரு. ஒரு பிரம்மாண்டமான ஹைக்க தருவாரு. கர்த்தர் நிச்சயமா செய்வார் பாருங்க. நடுவுல பாருங்க, நம்ம விசுவாசிக்கிறதுக்கு அது நிறைவேறதுக்கு நடுவுல நிறைய குழப்பங்களை பிசாசு கொண்டு வரான். நம்ம இந்த விசுவாசத்தை விட்டுணும்னு விரும்புறான். அப்ப அது உறுதியா விசுவாசிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். குழந்தை பிறப்பையே தடுக்கிறான் பாரு. உங்களுக்கு வாரிசே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதுக்காக அவன் பெரிய அஜெண்டா போட்டு கிரியை பண்றான் பாருங்க. ஆனா கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருகிறவராக இருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம இப்போ வாசிச்சோம் இல்லையா, இந்த வசனத்தை 37ஆம் வசனத்தை வாசிச்சோம் இல்லையா. இந்த லூக்கா சுவிசேஷத்துல இன்னொருத்தருக்கும் வந்து அவர் வந்து சொல்றாரு, நீங்க நினைக்கிறீங்களா பிரதர் நான் வந்து ஜெபம் பண்ணாம இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என் கனவு தரிசனம்லாம் நிறைவேறணும் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், உமால கூடும் அப்படின்லாம் நான் சொல்லலைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். 1ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. லூக்கா 1:10 இருந்து வாசிங்க. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாருங்க, இங்கேயும் ஜெபம் பண்றாங்க. இங்க சகரியான்ற ஒரு ஆசாரியனை பத்தி சொல்லியிருக்கு. சகரியா ஊழியம் செய்யறதுக்காக தேவசனில ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அந்த சீட்டை பெற்றுக்கொண்டு அங்க உள்ள போறான், சர்ச்சுக்கு உள்ள போறான். சர்ச்சுக்கு உள்ள போய் ஊழியம் செய்யணும் அவன். அப்படி அவன் உள்ள ஊழியம் செய்யும் பொழுது தூபம் காட்டும் போது வெளியே இருக்கிற ஜனங்கள்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். ஜெபம் பண்றான், தேவ தூதனை கர்த்தர் அனுப்புறாரு. அவன் சகரி அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். ஏன் கண்டு பயப்படுறான் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த கர்த்தருடைய தூதனை பார்த்தா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால தான் அவன் சொல்றான், கலங்காத பயப்படாத அப்படிங்கிறான். 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தூதன் அவனை நோக்கி, சகரியா பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பாருங்க, இப்ப அவன் வந்து 10ஆம் வசனத்துல அவன் தூபம் தான் காட்டுறான். ஜனங்கள் எல்லாரும் கூட்டமா வெளியே ஜெபம் பண்ணி கொண்டு, இவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான்னு சொல்லி இருக்குது இல்ல, வெளியே ஜனங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவுட்டர் கோர்ட்ல ஜனங்க ஜெபம் பண்ணி கொண்டு, இவர் வந்து இன்னர் கோர்ட்ல மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல இருக்கிற தூபம் காட்டிட்டு இருக்காங்க. தேவ தூதன் வந்து சொல்றான், என்ன சொல்றானா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பிரியமானவே, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சகரி எப்போ வேண்டுதல் பண்ணியிருப்பான்? கல்யாணம் புதுசுல, ஆண்டவரே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தயவுசெய்து பிள்ளைங்களை தாரோம், மக்காக நாங்கள் பெற்றெடுக்கணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி உற்சாகமா ஜெபம் பண்ணியிருப்பான். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு
ஆண்டவரே கல்யாணம் 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, இன்னும் பிள்ளையே பறக்கல, பிள்ளைய கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். இஸ்ரவேலுக்கு 12 கோத்திர பிதாக்களை கொடுத்தீங்களா, அது மாதிரி எனக்கும் பிள்ளைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பான். சரி, ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி. 5 வருஷத்துல ஜெபம் பண்ணா 10 வருஷத்துல மறுபடியும் ஜெபம் பண்ணியிருப்பான். ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையாவது தாரும், அவ்வளோ பிள்ளைங்களாம் வேணாம், எனக்கு பேர் சொல்றது ஒரு பிள்ளையாவது கொடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பான். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை கொடுத்தாதான் என்ன அப்படின்னு கேட்டிருப்பான் ஆண்டவர்கிட்ட. எவ்வளோ ஜெபம் பண்ணிக்கிறான் பாருங்க. நம்ம கூட நிறைய நேரங்கள் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுருக்கோம். நீங்க போட்டுக்கிறீங்களா? இவ்வளோ ஜெபம் பண்றேன்னு பதில் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டுருக்கணும். கொஞ்சம் ஆசீர்வாதம் வச்சாதான் என்ன, போன கிறிஸ்மஸ் தான் ஒண்ணுமே வாங்கலை நான், இந்த கிறிஸ்மஸ்க்காக நான் வந்து நல்லா கொண்டாடணுமே, துணி வாங்கணும், அப்புறம் பிரியாணி செய்யணும், 4 பேருக்கு நான் வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு பிளான் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆசீர்வாதம் வச்சாதான் என்ன, ஒரு நல்ல ஒரு பிசினஸ் நடந்தாதான் என்ன, கொஞ்சம் மேலே தூக்குனாதான் என்ன, கையை பிடிச்சி தூக்குனாதான் என்ன. அது மாதிரி சகரே ஜெபம் பண்ணியிருப்பான், ஒரு பிள்ளைய கொடுத்தாதான் என்ன அப்படின்னு ஜெபம் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமும் பதிலே வராதுனால அவன் நினைச்சிருப்பான், அவ்வளவுதான், இனிமேல் நம்மளுக்கு குழந்தை பிறந்து என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஆனா தேவ தூதன் வந்து அவன்கிட்ட சொல்றான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணி பல நாட்களா இருக்கலாம், பல மாதங்களா இருக்கலாம், வாரங்களா இருக்கலாம், அல்லது ஒரு வருஷம் கடந்து போயிருக்கலாம். ஆனா உங்கள் வேண்டுதல் நிச்சயமாய் கேட்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டிருக்கிறார். பண்ண ஜபத்தை விடாதீங்க, விசுவாசத்தோட இருங்க. அந்த ப்ரொமோஷன் கண்டிப்பா வரும், அந்த வேலை நிச்சயமா நடக்கும், அந்த வியாபாரத்துல கண்டிப்பா ஒரு பெரிய லாபத்தை எடுப்பீங்க, குடும்பம் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் உண்டாகும், செல்வாக்கு மிக்கவர்களாக மாறுவார்கள், கண்டிப்பா நடக்குங்க. நீங்க எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ அதெல்லாம் அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அவர் சொல்றாரு, சகரியாவு உன்னோட வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக. முன்னாடியே பேரை சொல்றாங்க, யோவான்னு பேர் ஒன்று. எலிசபெத் கண்டிப்பா உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகுமா, அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார். இந்த புள்ள பறந்து வளர்ந்து பெருசாகும் போது எப்படி இருக்கும்ன்ற வரைக்கும் சொல்றாங்க. 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாள் என்றான். என்ன மாதிரி பாருங்க, கடவுள் பிரசன்னத்திலிருந்து ஒரு தேவ தூதன் வந்து சொல்றான், கண்டிப்பா உனக்கு வந்து குழந்தை பிறக்க உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, கடவுள் என்ன அனுப்பியிருப்பா, ஜெபம் பண்ணியே அதை செய்து முடிச்சுட்டு வரும்படி கடவுள் என்ன அனுப்பிக்கிறார், தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன் நான், வேண்டுதல் கேட்கப்பட்டது, குழந்தை பிறக்கும், மனைவி கர்ப்பவதி ஆவாள், பிள்ளை பெற்றெடுப்பாள், யோவான்னு பேரிடுவா, அவன் வாழ்க்கை இந்த மாதிரிலாம் இருக்கும், அவன் பெரியவனா இருப்பான் எல்லாம் சொல்லும் பொழுது இவருக்கு எப்படி நான் கிழவனா இருக்கிறேன், மனைவி வயது சென்றவளா இருக்கிறாள் என்றான். நாம் கூட பாருங்க, பல நேரங்களில் நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்னு மறந்து போயிடுறோம். சுகத்துக்காக ஜெபம் பண்ணிக்கலாம், பிசினஸ்ல ஒரு பெரிய செழிப்புக்காக ஜெபம் பண்ணிக்கலாம், அந்த நெருக்கடி வரும்பொழுது ரொம்ப உற்சாகமா நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மறந்து போயிடுறோம். ஏன்னா அது நடக்கவே மாட்டேங்குதுன்னு நினைச்சு, இனி அப்போ இது நடக்க போகுது, இது நடந்தா என்ன நடக்கவில்லை என்ன போ அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன பண்றோம், அதை விட்டுறோம். ஆனா பரலோகம் விடுறதே கிடையாது, கர்த்தர் விட மாட்டார், அதை நிச்சயமா பதிலை தருகிறவராய் அவர் இருக்கிறார், அவர் நிச்சயமா பதிலை தருகிறார். நான் சொல்றேன், எப்படி நானும் கிழவன், என் மனைவிக்கு வயது சென்றவள் ஆகிவிட்டாள். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக 19ஆம் வசனத்தை வாசி, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடன் பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். தேவ சந்நிதியிலிருந்து ஒரு தேவ தூதன் புறப்பட்டு வந்து நற்செய்தி அறிவிக்கிறான். எவ்வளவு மகிழ்ச்சி இருந்துக்கணும். இவ்வளவு வருஷம் இல்லாத ஒண்ணு இப்ப வரப்போகுது, இவ்வளவு வருஷம் கிடைக்காத ஒண்ணு இப்ப கிடைக்க போகுது, இவ்வளவு வருஷம் நடக்காத ஒண்ணு இப்ப நடக்க போகுதுன்னா எவ்வளவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். தேவதூதன் சொன்ன உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் சொல்றான். அப்ப கூட உனக்கு எந்த மகிழ்ச்சியுமே இல்லை. பல நேரங்களில் ஜெபம் பண்ணி நம்ம சோர்ந்து போயிடுறோம். இந்த விடுதலை வராது, இந்த ஆசீர்வாதம் வராது, நம்முடைய வாழ்க்கை செழிக்காது, வியாபாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்காது, நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இனி இது நடக்கும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை, எனக்கும் வயசே போயிடுச்சுங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுறோம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக தேவ சந்நிதியிலே இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன், நான் அனுப்பப்பட்டு வந்தேன், இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை
என்ன மாதிரி சொல்றேன் நான் சொல்ல, தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்திலிருந்து நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். என்னன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்க விசுவாசம் எல்லாம் கூடும் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை காலதாமதம் ஆயிருக்கலாம், ஆனா கர்த்தர் அந்த ஜெபத்தை பதிவு செஞ்சு வச்சுக்கிறார். நிச்சயமா பதில் வரும். பிசாசு தடைகளை ஏற்படுத்தலாம், மனசுல சோர்வை உண்டாக்கலாம், கவலையை கொடுக்கலாம், இது நடக்கவே நடக்காதுன்ற ஒரு எண்ணத்துக்கு உங்களை கொண்டு வரலாம். ஆனா அது நிச்சயமா நடக்கும். ஏனென்ற கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். நிச்சயமா அது நடக்கும். எவ்வளவு நாளா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா நடக்கும். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதிலை தருவார். கண்டிப்பா குழந்தை பிறக்கும், கண்டிப்பா தரிசனம் நிறைவேறும், கண்டிப்பா. அவர் எதற்காக உங்களை இந்த உலகத்துல மனிதனாக பிறக்க வச்சாரோ, என்னென்னலாம் தாளந்துகள் உள்ள வச்சாரோ, அதெல்லாம் ஷைன் ஆகும், அதெல்லாம் பிரகாசிக்கும். அந்த வேலை வந்தது. ஏன்னா தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தை. ரொம்ப காலம் ஆகாதுங்க. அண்ணாளுக்கு சில நாள் சென்ற பின்பு உடனே கர்ப்பவதி ஆயிட்டான். சில நாள் தான் நான் சொல்றேன். சில நாளுக்குள்ள அற்புதத்தை காண்பீர்கள், சில நாளுக்குள்ள ஒரு பெரிய அதிசயத்தை காண்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். ரொம்ப கண்டிப்பா அற்புதத்தை காண்போம் நம்ம. கர்த்தர் அந்த நிச்சயமா செய்வார். அடுத்து, தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் கூடும்? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டு இருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான். அதாவது தேவனால் எல்லாம் கூடும் சொல்லும்பொழுது வேதம் என்ன சொல்கிறது? நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் தேவன் நம்மை பலுகி பெருக பண்ணுவார். நிச்சயமா பண்ணுவார். ஆமே, நம்மகிட்ட ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அந்த சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அந்த நம்ம அற்பமா எண்ணப்படுகிறத அவர் கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். நீங்க ஞாபகம், நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் பாருங்க. பலர் நம்மளை அற்பமா எண்ணி இருக்கலாம், பலர் நம்மளை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். பாருங்க, இந்த உலகத்துல பணம், நகை, சொந்த வீடு இதெல்லாம் இருந்தாதான் ஒரு பெரிய மதிப்பு, மரியாதை. அதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களை சும்மா ஒரு சாதாரணமா பார்ப்பாங்க. நீ எல்லாம் பேசுற சொந்த வீடு தான் உனக்கு, எல்லாம் பேசாத. நகை எவ்வளோ, எத்தனை சவரம் வச்சிருக்க? 150 சவரம் இருக்குது என்கிட்ட. உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? நம்மகிட்ட ஒரு குண்டு மணி கூட இல்லைன்னு கூட வச்சுங்க, நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. உலகம் அதை தான் மதிக்குது பாருங்க. பணம் இருந்தா, பதவி இருந்தா, வீடு இருந்தா, சொந்த வீடு இருந்தா, நிலங்கள் இருந்தா, சொத்து பத்து இருந்தா அப்ப மதிவாங்க. ஒண்ணு இல்லாதவங்கள ஒண்ணும் மதிக்கவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்மகிட்ட ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா ஒண்ணு இல்லாத நம்மளை கர்த்தர் பலுகி பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பொருளாதாரத்துல செழிப்பை கர்த்தரால கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க சிறுமைப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒண்ணு இல்லாதவர்களா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அற்பமா எண்ணப்படலாம். வேதாகமத்தில் நிறைய பேர் அற்பமா எண்ணிருக்காங்க பாருங்க. இப்போ நான் வாசித்தேன், அது ஒரு வசனம் முன்னாடி வாசிக்கிறேன். 52 வாசனம் 51 வாசிக்கிறேன். யோசேப்பு சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனசு என்று பெயரிட்டான். நான் சொல்றேன், வாழ்க்கையில எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கலாம், எவ்வளோ அவமானங்கள் நடந்திருக்கலாங்க. நமக்கு எத்தனையோ பேர் நம்மளை சிறுமைப்படுத்திருக்கலாம், எத்தனையோ பேர் பழி சொல்லுக்கு நம்மளை ஆளாக்கி இருக்கலாம், எத்தனையோ பேர் நம்மளை அற்பமா எண்ணிருக்கலாம், நம்மளை ஒரு மனுஷனாவே மதிக்காம இருந்திருக்கலாம். இதெல்லாம் நமக்குள்ள ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்துது இல்லையா? நம்மளை பார்த்து இவெல்லாம் என்ன பண்ண முடியும், இவெல்லாம் என்ன பண்ண முடியும், என்கிட்ட பதவி இருக்கு, பணம் இருக்கு, என்கிட்ட நகை இருக்கு, சொத்து இருக்கு, இவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இந்த அம்மாட்ட ஒண்ணுமே இல்லை, இவெல்லாம் என்ன பண்ண முடியும், நான் இவனை ஒடுக்குவேன், நான் இவனை அவமானப்படுத்துவேன், இவனை சிறுமைப்படுத்துவேன், என்ன பண்ண முடியும், என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒருவேளை வாழ்க்கையில பல நேரங்களில் நீங்கள் அவமானப்பட்டு பல நேரங்களில் உதவியற்றவர்களாக சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். அப்படிதான் ஒரு அம்மாவை அற்பமா எண்ணப்பட்டாள் ஒருத்தி. நான் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 32ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம்
ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் அங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யாக்கோபு பற்றி சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபு அவன் வந்து எப்படி வந்தான் அப்படின்றத பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து 29ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 29ஆம் வசனத்தில் இந்த யாக்கோபுக்கு வந்து 2 மனைவிகள் இருக்கிறாங்க. மூத்தவள் பேர் வந்து லேயாள், கூச்சப்பார்வையாக இருந்தான். அந்த அளவுக்கு அவன் அழகாக இருக்க மாட்டான். ஆனால் ராகேல் பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப அழகானவள், ரூபவதியாக இருக்கிறாள், நல்ல சௌந்தரியவதியாக இருக்கிறாள். அவள் ஆட்டோமேட்டிக்காக அந்த யாக்கோபுக்கு வந்து லேயாளை வந்து அற்பமாக எண்ணிட்டு ராகேல் மேலே ரொம்ப அன்பு வைக்கிறான் பாருங்க. இவன் இங்கே தான் நடக்கிறதெல்லாம் பார்க்குறான்னு நினைக்கிறேன். ஆனால் 29ஆம் அதிகாரத்தில் 30-31 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 29ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 30-31 வசனங்கள். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தார். லேயாளை பார்க்கும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. யார் பார்க்குறது பாருங்க, பரலோகத்தில் வீட்டு இருக்கிற தேவன் இந்த பூமியில ஏதோ பார்த்தீங்கன்னா இந்த பூமியே ரொம்ப சின்னது தான். அதுல இந்த அற்பமா எண்ணப்படுகிற கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாள். ராகேலும் மலடியா இருந்தார். நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை அற்பமா எண்ணப்பட்டிருந்தால் கர்த்தர் உங்களை பார்க்கிறாருங்க. நீங்கள் அற்பமா எண்ணப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். 32ஆம் வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். பாருங்க, சிறுமைப்படுற இடத்துல கர்த்தர் உங்களை கவனிச்சு பார்க்கிறாரு. ஒருவேளை வாழ்க்கையில நீங்க அவமானப்பட்டிருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், வாழ்க்கையில நீங்க வந்து அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை நினைக்கிறார், கர்த்தர் உங்களை பார்த்தருளுகிறார். அது சரி பண்றாரு அவரு, அப்படியே விட மாட்டாரு அவரு. நீங்க நினைக்கிறீங்க அவ்வளவுதாங்க, இனிமேல் நான் எங்க எங்க நிலம் வாங்குறது, எங்க வந்து கோல்டு வாங்குறதுக்கு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அது எங்கேயோ போயிடுச்சு, ரக்க கட்டின்னு பறந்துனுக்குது, 12க்கு மேலே போயிடுச்சு ஒரு கிராமு. இனி எங்கே வாங்குறது, நான் 150 சவரம் சேர்க்கணும்னு எங்கே போகிறது அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தான் பெரிய விஷயம் வரலாம். கர்த்தர் ரொம்ப நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யோசேப்பு சும்மா சாதாரணமாக வந்தாங்க, அவன் அடிமையாக வந்தான், அவனை தூக்கி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. பிரதம மந்திரியாவே ஆகிட்டாரு எகிப்துக்கு. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை கொண்டு வந்து வைக்கிறாரு. அவன் சிறுமையை பார்த்தருளினார். இங்க பாருங்க, கர்த்தர் லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் பார்த்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்யறார். சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். பல நேரங்களில் நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறனாலே பலர் ஒடுக்க ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணிட முடியும், என்ன உன்னை இப்படிதான் நான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லி சிலர் என்ன பண்றாங்க, நம்ம மேல குதிங்கால தூக்குறாங்க. கர்த்தர் பார்க்கிறார் அதெல்லாம். நான் சொல்றேன், உங்களுக்கான விடுதலை வந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கான வெற்றி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய சிறுமையை பார்த்தருளுகிறார். கர்த்தர் உங்களை சிறுமைப்பட்ட இடத்துல பலுகி பெருக பண்ணுகிறவரா இருக்கிறார். உங்களுக்கு பொருளாதாரத்தில் செழிப்பை கொண்டு வருகிறார். சாதாரணமா இருக்கிற உங்களை மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக மாற்ற கர்த்தரால நிச்சயமா முடியுங்க. முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? செல்வந்தரா மாற்ற முடியும். ஆபிரகாம் ஒண்ணு இல்லாதவனா வந்தான், ஆனா அவனை செல்வ சீமானாக்குனாரு. ஈசாக்கு பஞ்சத்தில் அடிபட்டிருந்தான், ஆனா அவனை கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யனாக்கி வர வர விரித்தடைந்து மகா பெரியவன் ஆக்கினார். எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு மாத்தினாரு. யாக்கோபு வெறும் கையும் கோலமா போறான். அப்படிதான் அவன் சொல்றான், நான் இங்க வந்து வெறும் கையும் கோலமா வந்த நானு, ஆனா கர்த்தர் 2 பெரிய பரிவாரங்கள் எனக்கு கொடுக்கிறார். எப்படி பண்றாரு பாருங்க. 32:10-11 வாசிக்கிறேன். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் நல்ல. ஆதியாகமம் 32:10 வசனத்தை வாசிக்கிறேன். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். ஒண்ணுமே கிடையாதுங்க, அவன் கையில வெறும் கோல் தாங்க. ஹலோ, வெறும் கோல், அவன் கையில ஒண்ணுமே கிடையாது. கோலும் கையுமா கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். 2 மனைவிகள், ஏராளமான பிள்ளைகள், மிகப்பெரிய சொத்து ஆஸ்தி. 12ஆம் வசனம். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர் என்றான். ஏசாவுக்கு வந்து வெகுமானமா கிஃப்டா கொடுக்கறது மட்டும் 200 வெள்ளாட்டு கடா, 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டு கடா,
200 செம்மறியாடு, 20 ஆட்டுக்கடா, மொத்தம் 440 ஆயிடுச்சு. இப்போ பால் கொடுக்குற 30 ஒட்டகம், அவைகளின் குட்டி, 30 ஒட்டகம், 30 குட்டி, 40 கடாரி, 10 காளைகள், 20 கோழிகை கழுதைகளும் 10 கழுதை குட்டிகளும் பிரித்தெடுத்து, இதெல்லாம் சும்மா கிஃப்டா கொடுக்குறான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கணும் பாருங்க. வெறும் கையும் கோலமா போனவன, அவன் சிறுமையை பார்த்து அவமானப்பட்டதெல்லாம் பார்த்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். நான் சொல்றேன், உங்கள் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்ககிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா ஒன்றும் இல்லாம இருக்கிற உங்களை கர்த்தர் பலுகும் பெருகும் நிச்சயமாய் பண்ண முடியும். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி யோசேப் சொல்றான். சிறுமைப்பட்டிருந்தான் அந்த தேசத்தில். ஏன் அப்படி சொல்றான்? அடிமையா இருந்தான், சிறைச்சாலையில போனான், செய்யாத தப்புக்காக சிறைச்சாலைக்கு போனான், சிறுமைப்பட்டிருந்தான். ஆனா அந்த தேசத்துல அவனை கர்த்தர் பலுகும் பெருகும் பண்றார். நான் சொல்றேன், இந்த தேசத்திலேயே நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை ஃபாரின் ஏறி போயிருந்தா கொஞ்சம் நான் நல்லா இருந்திருப்பேன் போல இருக்குதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. கர்த்தர் இங்கேயும் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார். சிறுமைப்பட்டிருந்த அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். அவர் கண்டிப்பா பண்ணுவார். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி இருக்குது? அவர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பொருளாதாரத்தில் ஒரு மாபெரும் செழிப்பை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். உங்களை செல்வந்தரா தொழிலதிபரா மாத்தது கர்த்தரால நிச்சயமாய் முடியும். மீன் பிடிக்கிற பேதுரு எடுத்து அவனை அப்போஸ்தலனா மாத்தினாரு. சவுல் எல்லாரையும் கொண்டிருந்தான், ஆனா அவனை எடுத்து கர்த்தர் மிகப்பெரிய ஒரு புதிய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட 75% மேல எழுதும்படி அவனுக்கு உதவி செய்தார். எவ்வளவு அற்புதம், பெரிய காரியங்களை செய்கிறார். கடைசியா லூக்கா 19:7-9 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 19:7 வாசிக்கிறேன். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இங்க யாரை பத்தி வாசிக்கிறோம்னா சகேவை பத்தி வாசிக்கிறோம். சகேவ் ஒரு ஆயக்காரனா இருக்கிறான். அவன் ரட்சிக்கப்படல. அவன் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதுக்கு வகை தேடும்படி ஒரு காட்டத்தி மரத்துல அவன் ஏறுகிறான். அந்த இடத்துல வந்தோன்னு இயேசு நின்று அண்ணாந்து பார்த்து, சகேவை சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும் அப்படிங்கிறார். அவன் உடனே சீக்கிரமா இறங்கி சந்தோஷமா அவரை அழைத்து கொண்டு போனான். இதை பார்க்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பொறாம வந்துச்சு. என்ன சொல்றாங்க? இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் உண்டானால் நாளத்தனியாக திரும்ப தருகிறேன் அப்படிங்கிறார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இயேசு சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களும் சகையை பார்த்து என்னன்னு சொல்றாங்க பாருங்க. பாவியான இந்த மனுஷன் பாவிங்க, மோசமானவன், அடங்காதவன், ரொம்ப மோசமான புள்ள. ஊர்ல பலர் உங்களை அப்படி சொல்லிடலாம், ஆனா கர்த்தர் உங்களை நீதிமானாக ஆக்கிறவராக இருக்கிறார். பாவி என்று ஊர் மக்கள் சொன்ன ஒரு மனுஷன் எடுத்து அவன் ஆபிரகாமின் சந்ததி என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. யார? பாவியா இருக்கிற மனுஷன் எடுத்து அவனை ஆபிரகாமின் குமாரனாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு கெட்டவனை எடுத்து நல்லவனா மாத்துறது எந்த தெய்வத்தினாலும் முடியாதுங்க. ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரும் ரட்சகமாக இயேசு கிறிஸ்துனால் மட்டும்தான் முடியுங்க. இந்த பாவியை எடுத்து ஆபிரகாமுக்கு குமாரன் என்று அவர் சொல்லுகிறார். ஆபிரகாமின் சந்ததி அப்படிங்கிறார். நான் சொல்றேன், புறக்கணிக்கப்பட்டவர்ல இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். சமாரிய ஸ்திரீ ஞாபகம் இருக்கா? யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த அம்மா கல்யாணம் ஆகுது, புருஷன் சரியில்லை, அவர் விட்டு இன்னொரு புருஷன், அவர் விட்டு இன்னொரு புருஷன், இதே மாதிரி 5 பேர். இயேசு போய் உன் புருஷனை கூட்டினோட, புருஷன் எனக்கு இல்லைங்க அப்படிங்கிறார். ஆமா, கரெக்டா தான் சொன்ன, நீ 5 பேர் உனக்கு புருஷன் இருந்தாங்க, ஆனா இப்ப இருக்கிற உன் புருஷன் கிடையாதுன்னாங்க. இந்த அம்மாக்கு ஒரே விலவலன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆள் எடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாக மாற்றுகிறார். கிராமத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக மாற்றுகிறார். இந்த அம்மா புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தாங்க, ஊர்லயே புறக்கணிக்கப்பட்டோம். அதனாலதான் மத்தியானத்துல வராங்க, தண்ணி எடுக்குது. மத்தியானத்துல குடத்தை எடுத்து தண்ணி எடுத்துக்கிறது வராங்க. அப்படிப்பட்ட பாவியான ஒரு மனுஷனை எடுத்து, சகைவு எடுத்து
ஆபிரகாமின் சந்ததியாக அவர் மாற்றுகிறார். ஊர் மக்கள்லாம் பார்த்து அவனை ஏளனமா அவனை சொல்லியிருக்கலாம், இவன் பாவி, இவங்களோட சேராதீங்க, ரொம்ப மோசமானவன், இவன் அநியாயக்காரன், இவனோட சேரவே கூடாது, கெட்டவன், அப்படிலாம் பல விதங்கள்ல அவனை சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றுகிறார். அது மட்டும் இல்ல, லாசருனுடைய சகோதரி, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2, 3 வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 11:2-3. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். இந்த லாசரு பாருங்க, இந்த லாசருடைய சிஸ்டர் இந்த அம்மா மரியாள். இந்த அம்மா என்ன பண்றாங்க, கர்த்தருடைய பாதத்துக்கு பரிமள தைலத்தை பூசுறாங்க. நலதம் என்ன தைலத்தை கொண்டு வந்து அதை உடைச்சி அவருடைய பாதத்தில் ஊற்றி தலைமயிரால் என்ன பண்ணுகிறார்கள், பாதத்தை துடைக்கிறார்கள். அப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட அவர்களை எடுத்து இயேசு தம்முடைய சீஷராக மாற்றுகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் மார்த்தா மரியாளை பற்றி இயேசு அங்க மேற்கோள் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எவ்வளவு நல்ல ஆளா மாத்திருக்கிறார் பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 6-13 வரைக்கும் கூட இந்த சம்பவம் வருகிறது. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இந்த மரியாளை பத்தி நாம் அங்க அந்த இடத்துல வாசிக்கும். 26:6 இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகி இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் பொழுது அந்த தைலத்தை சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு வசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்துக்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, இந்த ஸ்திரீயை நீங்கள் ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரையை செய்திருக்கிறாள். சுவிசேஷம் எங்கெல்லாம் பகிரப்படுகிறதோ, பிரசங்கிக்கப்படுவோம், அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று அவர் சொல்லுகிறார். பாவியான ஒரு மனுஷனை எடுத்து, ஒரு மனுஷி எடுத்து அவர் தம்முடைய பிள்ளையாக மாற்றார், ஆபிரகாமுடைய சந்ததியாக மாற்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்கள், நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளோ பெரிய பாவிகளா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவியும் இயேசு பரிசுத்தமாக மாற்றிவிட முடியும். எவ்வளோ மோசமான ஒரு ஆளை எடுத்து அந்த ஆளுக்கு ஒரு நற்பெயரை உண்டாக்க முடியும். கர்த்தர் இந்த நன்மையை செய்கிறார். மனிதனால முடியாதவள் தேவனால நிச்சயமா முடியும், இயேசுவால் முடியும். இன்னைக்கு அவரை நோக்கி பார்ப்போம். நம்ம ஒவ்வொருத்தரும் அவரை நோக்கி பார்ப்போம். உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் உள்ளத்துல, நான் பாவிங்க, அந்த அளவுக்கு நான் சரி கிடையாது, கடவுள்கிட்ட வர அளவுக்கு ரொம்ப பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு பாவியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இல்லைங்க, என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, லட்சியத்தை வச்சிருக்கேன், ஆனால் அந்த லட்சியத்தை அடைய முடியாதபடி பிசாசு தடைகளை உண்டு பண்றான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, நான் எப்படி நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இல்லை, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லாததாலும் கர்த்தர் உங்களுடைய சிறுமையும் எளிமையும் பார்த்து உங்களுடைய அற்பமான காரியத்தை பார்த்து அது மத்தியில் உங்களை பழுகும் பெருகும் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? இன்னைக்கு அவரை நோக்கி பார்ப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அவர் உங்களுக்கு நற்பெயரை உண்டாக்குறவராய் இருக்கிறார். இந்த நன்மையை அவர் உங்களுக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய், செழிப்பாக்குற தேவனாய் இருக்கிறார். உங்ககிட்ட ஒண்ணு இல்லைனாலும் அதை ஆசீர்வதித்து உங்களை பழுகவும் பெருகவும் செய்கிறார். உங்களுடைய லட்சியங்களை, தடைகளெல்லாம் நீக்கி நீங்கள் சென்று அடைவதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தடுமாற்றத்தெல்லாம் நீக்குகிறார், கவலைகளை போக்குகிறார், கண்ணீரை துடைக்கிறார், வேதனை நீங்கும்படி செய்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏழையா இருக்கிற உங்களை செல்வந்தராகவும் ஒரு பெரிய தொழிலதிபராக மாற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒன்றும் இல்லாத உங்களை அவர் பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியும், நிச்சயமா முடியும். யோசேப்பு அடிமையா இருந்தான், ஆனா அவனை சிறுமையை பார்த்து பழுகும் பெருகும் பண்ணின தேவன் உங்களையும் ஒரு பழுகும் பெருகும் பண்ணுவார். நிச்சயமா உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றுவார். கடவுள் உங்களோட உள்ளத்துல என்ன விருப்பத்தையும் ஆசைகளையும் கொடுத்திருக்கிறாரோ அந்த விருப்பத்தையும் ஆசையும் நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருப்பார். அவரை நோக்கி பார்ப்போம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது விசுவாசிங்க. அவர் சொல்ற, நீங்க விசுவாசிக்க கூடுமானால் நிச்சயமாகும். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி என்ன மாதிரி பிரச்சனை
எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லை எல்லாமே இருக்கலாம். அவரை நோக்கி பாருங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமா தடைகளை நீக்குவார். அவர் எல்லா தடைகளையும் நீக்கி உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், செழிக்க செய்வார். உங்கள் ஜபங்களை வேண்டுதலை கேட்பார், நிச்சயமா பதில் கொடுப்பார். அது பிரம்மாண்டமா இருக்கும், அது பெருசா இருக்கும், எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு இருக்கும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றவங்க துக்க நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே இவ்வளவு நாள் நீங்க துக்கமா இருந்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கர்த்தர் சொல்றாங்க. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு இனி வருகிற நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள், விசுவாச நாட்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்கிற நாட்கள், கர்த்தர் அதிசயங்களை செய்கிற நாட்கள், கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்கிற நாட்கள். ஆமென். அவரை நோக்கி பார்ப்போம் இந்த காலை வேளையிலே. எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக ஸ்தோத்திரம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிற இந்த அருமையான காலை வேளைக்காக உங்க ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோங்க. தாமே எங்க போனாலும் விடுதலையாக முடியாத காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருந்தால் இன்றைக்கு இயேசு எங்களை விடுதலை ஆக்குறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கு போனாலும் சரியாக முடியாத வியாதிகளை எல்லாம் நீர் சுஸ்தமாக்குற தேவனா இருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, வாழ்க்கை பிரயாணത്തിന് அநேக தடைகளை பிசாசு கொண்டு வரலாம். எங்களுடைய லட்சியங்களை சென்று அடைய முடியாதபடி பிசாசு எங்களை தடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து எங்களுடைய லட்சியங்களை அடையும்படி நீர் எங்களை உதவி செய்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜபங்கள் வேண்டுதல்கெல்லாம் பதில் தருகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் அதையெல்லாம் ஆண்டவரை நீர் நடத்தி காண்பிக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதை செய்வதற்கு எங்களுக்கு நீர் உறுதுணையா இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவி எடுத்து நீர் நீதிமானை மாற்றுகிறீர். பாவியான மனுஷன் என்று ஊர்லாம் சொல்ற அந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்து நல்லவனா மாற்றுகிறீர். அவனுக்கு நற்பெயரை உண்டாக்குகிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தகப்பனே, உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை கேட்ட அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, பிரச்சனைகளின் மத்தியில் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது ஆண்டவர். ஆனால் நீர் அறிவீர். அந்த பிரச்சனைகளிலிருந்து நீர் அவர்களை விடுவிப்பீராக. அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறதிலிருந்து அவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறேன். அவர்கள் சிறுமையை எளிமையை நீர் பார்க்கும்படியா ஜெபிக்கிறேன். அதன் மத்தியிலே நீர் அவர்களை ஆசீர்வதித்து செழிக்க செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேங்க. தகப்பனே, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் சுகம் பாய்ந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், நல்வாழ்வு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறைவு தாழ்ச்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. ஆண்டவர்களுடைய வாழ்க்கை செழிக்க செய்வீராக. அவருடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல அவர்களுக்கு உதவி செய்வீராக. சிறுமையின் எளிமையின் மத்தியில் ஆண்டவரை அவர்களை பலுகி பெருக செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசேப்பை பலுகி பெருக செய்த தேவன் ஆண்டவரே, அன்னாளை கடாட்சித்தவர், எங்கள் ஜனங்களை கடாட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன், பலுகி பெருக செய்த தேவன், ஆண்டவரே, இந்த ஜனங்களை பலுகி பெருக செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற வார்த்தைகள் என்று சொல்லி இருக்கிறீரே, தகுந்த காலத்தில் இந்த வார்த்தைகளாம் நிறைவேறட்டும். அவர்கள் வேண்டுதெல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களை ஆசீர்வதியும். துதிகான மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். பின்பாக உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வைக்கப்படுகிறது, அதை சாப்பிட்டு செல்லும்படி அன்போடு கேட்டு